செமிஃபைனல் மேட்ச் துவரவயல் டேக்கிங் ஆன் விசலூர். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க விசலூர். 5 ஓவர் மேட்ச், ஒரு பவர் பிளே, 4 பவுலர். ஓப்பனிங் பேட்ஸ்னா முக்கில் ஸ்டிக்ல ஓப்பனிங் பவுலர் லெஃப்ட் ஆர்ம் ஜெகன் வந்திருக்காங்க. இந்த கேம் சேஞ்சர். லாஸ்ட் மேட்ச் நல்லா போட்டாரு. முதல் பால் மேட்ச்ல ஸ்ட்ரைட் அவே யார்க்கருக்கான முயற்சி, ஆள் உள்ள வச்சு போட்டாங்க. மிட்டான் உள்ள இருந்த காரணத்தினால டாட் பால். இங்க செகண்ட் பால் இறக்கிட்டாருங்க, ஆஃப் ஸ்டம்ப்ல இறக்கிட்டாருங்க. வேகத்தை கம்மி பண்ணி போட்டு விக்கெட்டை தூக்கிட்டாரு. பீச் ஆஃப் டெலிவரி. லாஸ்ட் மேட்ச் ப்ரீ செமி நான் எடுக்கல. அந்த மேட்ச்ல இந்த ஓப்பனிங் பேர் ரொம்ப டேஞ்சரா ஆனாங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன், 1 டவுன் பேட்ஸ்மேனா ட்ரிபிள் வசந்த். தேர்ட் ஒன். ஆஹா, ஒரு இண்டிகேட்டர் ஷாட் கைக்கு போயிருக்கு. எஸ், விக்கெட் கொடுத்திருக்காங்க. போன பால் லெக் பை சிங்கிள். சசி ஆன் ஸ்ட்ரைக். எக்ஸ்ட்ரா பேஸ் ஃபிளாட்டா வச்சாரு, குத்தி போகும். விட்டுருங்க, ஏங்க ஓடுறீங்க சிவா? வேணாம் சிவா, அதெல்லாம் ஓடவே வேணாம். ஒரு விட்டு வந்த பால் வேஸ்டட். நோ பால் என்ற கால் வேற வந்திருக்கு. க்ளோஸ் டு பாடி பாயிண்ட்டுக்கு மேல பலார்னு வைக்கிறது, அந்த மாதிரி ஷாட்டா நல்லா ஆடுறாரு ஆக்சுவலா சசி. வேடிக்கையாளரா வேடிக்கை பார்க்க வந்தனால வெளில உட்காந்து பார்த்தேன் அந்த ப்ரீ செமிஃபைனல் மேட்சை. அந்த மேட்ச்ல ஒரு செம்ம இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாங்க இந்த ஓப்பனிங் பேர் முகில் மற்றும் சசி. முகிலோட விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா சசி ஆடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஃப்ரீ ஹிட் எடுத்து அடிச்சாரு, கரெக்டா புடிச்சாரு. அந்த ஃப்ரீ ஹிட் பால் மயிலால தடுக்க வாய்ப்பே கிடையாது. கண்ட்ரிக்கு விலக்கி வச்சிருந்தாங்க, மிட் விக்கெட்ல வச்சிருந்தாங்க மயில. ஐ திங்க் லாஸ்ட் 2 மோர். ஷாட் ஃபாஸ்டா இருக்கு. ஃபீல்டர் மதவனங்க ஃபீல்டர் கிட்ட ரியாக்ட் பண்ணி வந்தாரு. 1 மோர் ரிமைனிங். வசந்த் ஆன் ஸ்ட்ரைக். நல்ல திங்கிங், நல்ல ப்ளே ஆக்சுவலா. அந்த வெயிட், அந்த பேஸ் அதை யூஸ் பண்றேன். க்ளோஸ் டு பாடி சிவிட்டார் லைட்டா. ஓடி எடுக்கப்பட்ட 2. இன்னும் கொஞ்சம் வேகம் போடுனாங்கன்னா பின்னாடி பிச்சுக்கிட்டே போயிருக்கும். அந்த வந்து முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 13. செகண்ட் நியூ பவுலர் மாதவன். முதல் பால் சசிக்கு ஸ்டெப் அவுட் பண்ணி வச்சாரு பேட்டை. மிடில் பண்றாருங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி ஆடினாலுமே அந்த இடத்துல த்ரோ ஃபிளாட்டா கரெக்டா அடிச்சிருந்தா ரன் எடுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். இருந்தாலுமே அந்த விக்கெட்டை பிடிச்சிருக்க வாய்ப்பு இருந்துச்சு. ட்ரிபிள் வசந்த் அந்த அங்க நான் செகண்ட்ல விக்கெட்டை விட்டுருப்பாரு. செகண்ட் பால் ரோட் ஸ்டாப். அவர் ரைட் சைடு போகணும்னு எதிர்பார்க்கிறாரு. மீண்டும் ஒரு டாட். செகண்ட் டாட். இங்க ஃபீல்டரோட சப்போர்ட் காரணமா இந்த பால் டாட்டா மாதிரி இருக்கு. தேர்ட் ஒன் உடச்சு போட்டாரு. பிளாட் அடிக்க முயற்சி. காட்டன் பாலுக்கு முனை போட போய் பார்த்தாரு. வேணாம் ஓடி எடுக்கப்பட்ட 1. இங்க ரிவர்ஸுக்கு இடம் கொடுக்கல. நல்ல இடத்துல போட்டிருக்காரு. இன்னைக்கு டே மாதவனோட சொல்லுவேன். நேற்று விழுவாத லைன்ல இருந்து இன்னைக்கு கரெக்டா விழுவுது. போன பால் வைடு. அந்த ரீபால் நல்ல ஸ்டாப். உட்காந்து ஸ்டாப் பண்ணாரு மெர்வின். நல்ல பால், நல்ல பால். ஸ்டெப் அவுட் பண்ணி அட்வான்ஸ் பண்ணி பார்த்தாங்க. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 16. ஒரு விக்கெட் விட்டு துவரவயல். இந்த ஓவர் போறதுக்கு மெர்வின் வந்திருக்காங்க. முதல் பால் டவுன் தி ட்ராக். ஒரு ஃபிளாட் பேட்டிங் ஹரிசாண்டல் ஷாட் ஆடிட்டாரு. செகண்ட் பால் லெக் ஷாட்கான முயற்சி தரையோட போயிருக்கு. தடுக்க பிரஜித் ஃபீல்டர். டாஸ் பால். ஆஹா, புடிச்சிட்டாங்க. கரெக்ட்டா புடிச்சிட்டாங்க. ட்ரிபிளோட விக்கெட்ட புடிச்சிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் ஸ்ட்ரைக்ல. கேரி ஆகிருக்கோ இல்லன்ட்டாங்க. நல்ல முறையில் நம்பிக்கை திசையில செலுத்தி ஆடி ஓட்டங்கள் எண்ணிக்கை மேலும் கொண்டு நல்ல யார்கர். மீண்டும் நல்ல யார்கர். பேட் கடியிலே போட்டாரு. தரையோட போச்சு. உட்கார்ந்து தடுக்க மாதவன் தடுத்து கொடுத்திருக்காரு. மீண்டும் சிங்கிள். போன மேட்ச் பெனல்டி ஓவர் லாஸ்ட் ஓவர் போட்டதை தாண்டி இந்த ஒரு எக்கனாமிக்கல் ஓவர் போட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 20. இந்த ஒரு ஜெகன் அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் பால் ரன் இல்லைன்னு சொல்லும் போது முன்னாடி வந்து பார்த்தாரு. கட் எடுக்கும், கண்டிப்பா கட் எடுக்கும். செகண்ட் பால் திருப்பி எடுத்தாருங்க. பாடி லைனுக்கு வந்தாரு. வேகத்தை கம்மி பண்ணி போட்டு திருப்பிட்டாரு. 3வது பால் மீண்டும் ஒரு திருவல் பந்து. விக்கெட் கீப்பர் மிஸ் பண்ண ஓடி இருக்காங்க. ஒரு ரன்.
வித் ஒரு ஃபிளாட் ஸ்லாப் அரைஞ்சாரு. காவி குடுக்க பார்த்தாங்க, மரத்துல பட்டுருச்சு. 6. ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுறாரு பாயிண்ட்ல. லூசா புடிச்சு யாருக்கான முயற்சி. ஆஃப் ஸ்டம்ப் ஓட்டி போட பார்த்தாரு. மிஸ்ஃபீல்டா இருந்தாலுமே பவுண்டரி லைனுக்குள்ள தான் இருக்கு. ஓடி எடுக்கப்பட்ட 2. 1 more remaining. மொத்தமா இருக்கு 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 30. 2 விக்கெட் விட்டு துவர கன்சிக்யூட்டிவா 2 வைடு. முதல் பால் உள்ள போட்டுருக்காரு, விக்கெட்டை புடிச்சிட்டாரு. பிக் ஷாட்டுக்கான முயற்சியில தன்னோட விக்கெட் விடுறாங்க இங்க. வந்த ஒண்ணு பிளஜண்ட் ஓவர் பிரஜித். நியூ பேட்ஸ்மேன் பரணி வந்தவனே 6 பதிவு பண்ணி கொடுத்திருக்காரு. கேப் கரெக்டா கேப் தரையோட போச்சு. அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி அங்க. ஸ்லாட்டில் இருந்த பந்து துவண்டு போயிருந்த டீமுக்கு உற்சாகம் கொடுத்திருக்காரு அதிரடி ஆட்டக்காரர். வெயிட் அண்ட் பிளேஸ் ஃபுல் கட் ஆட முடியல, சிங்கிள் மாத்திட்டாங்க. 1 more முக்கியமான அந்த ஒரு பந்து. ஆஹா, அவரோட ஸ்ட்ராங் ஜோனுக்கு போட்டீங்க, மரத்துல பட்டிருக்குங்க, மரத்திலேயே பட்டிருக்குங்க. 6. ஒரு பால் அடிச்சு காட்டிரு, எப்படியாவது அடிச்சிரு அப்படின்னாங்க. லாஸ்ட் ஓவர்ல ரன்ஸ் கொண்டாந்துருக்காங்க இங்க துவர வயல். டார்கெட் 56. நிவாஸ் அண்ட் ஸ்ட்ரைக். அந்த ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சதீஷ். நல்ல முறையில் செலுத்தி ஆடப்பட்ட பந்து ரன்னெடுக்க வாய்ப்பில்லை. மீண்டும் கையில பட்டு விழுந்துச்சு, பட் பேட்ல படிச்சாங்க எனக்கு தெரியல. செகண்ட் பால் ஸ்டிக்ல வச்சாங்க, யார்க்கரா வச்சாரு. ரிஸ்கி ரன் ஓட பாத்துருக்காங்க. அங்க அம்பையர்ஸ் கால்க்காக வெயிட்டிங். நாட் அவுட் கால் ஃப்ரம் அம்பையர். குவிக்கா ஓடி இருக்காங்க, ரிஸ்கி ரன் இருந்தாலும். ஓபனிங் பேட்ஸ்மேன் மைல் ஸ்டேக்ல. தேர்ட் பால் குறுக்க போனாரு, கேப்ல ஐயோ டைவ் போட்டு பார்த்தாங்க. நல்ல ட்ரை, போயிடும், பவுண்டரி போயிடும். எல்லா மேட்ச்லயும் முதல் பால் பவுண்டரி அடிச்ச மாதிரி தோணுது. மயில் கரெக்டா ஸ்கொயர் லெக்ல அடிச்சு காட்டியிருக்காரு. 4th one அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ். எதிர்பார்த்த டிரைவ் விட்டு பார்த்தாரு, ஃபுல்லா கமிட் ஆகாம விட்டு பார்த்தாங்க. ஓடி எடுக்க வேண்டிய ரன், ஓடி எடுக்கப்பட்ட 2. லாஸ்ட் மூவ் நல்ல முறையில் கட் செய்யப்பட்ட பந்து. டாட் பால் இங்க வாட்ச் பண்ணி போட்டாரு. நல்ல முறையில் வீசப்பட்ட பேட் க்ளோஸா போச்சு. பேட்ல பல இன்சைட் அவுட்டுக்கான முயற்சி. முதல்ல ஒரு முடிவில் ஸ்கோர் 7. காமன் பவர் பிளே ஓவரில் விக்கெட் விடாம ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் நியூ பவுலர் ஈஸ்வரன். முதல் பால் லெஃப்ட்டுக்கு வித்து கொடுக்காம போட்டிருக்காங்க. செலுத்தி ஆடப்பட்ட பந்து தடுப்பாளர் சேகரித்த டாஸ் பால் நல்ல ஸ்டாப், விக்கெட் கீப்பட்ட பேட்ல பட்டு குவிக்கா வந்துச்சு, நல்ல ஸ்டாப் பண்ணி கொடுத்திருக்காரு. மீண்டும் அந்த டாஸ் பால் மிஸ் ஆகி இருக்கு. அந்த விக்கெட் வேகம் கொடுக்காம போட்டிருக்காங்க. வெயிஸ்டேஜ் நோ பாலுக்கான வாய்ப்பு. கேட்சுக்கு முன்ன வந்து பார்த்தாங்க, பவுண்டரி விடாம சேவ் பண்ணி கொடுத்திருக்காரு வசந்த். அங்க ஃபீல்டர் சிங்கிள் மட்டும் தான். கன்சிக்யூட்டிவா 2 வைடு. மூணாவது டாஸ் பால் அங்க டைரக்டா அடிச்சிருக்காங்க. மயிலோட விக்கெட்டை புடிச்சிருக்காங்க. முக்கியில் அடிக்க மயிலோட விக்கெட்டை புடிச்சிட்டாங்க. அந்த செலிப்ரேஷனுக்கு ஒருத்தான விக்கெட். பேட் ஏர்ல இருந்தா சொல்லிருக்காங்க அம்பையர். விக்கெட் கொடுத்திருக்காங்க, டைரக்ட் ஹிட் ஆபட்டுருச்சு. விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார் மட்டையால. லாஸ்ட் மோர் அக்ராஸ் போயிட்டாங்க. இன்னும் வாட்ச் பண்ணி ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். போன பால் வைடு உள்ள போட்டிருக்காரு. வைடு யார்கர் போட்டிருக்காரு. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 14. 1 விக்கெட் விட்டு நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக் பிரஜித். இந்த ஒரு மீண்டும் சதீஷ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் குத்தி திரும்பும், அந்த கட்டுக்கு ரெடியா இல்ல. ஃபீல்டர் முன்னாடி வந்து பார்த்தாங்க. பிக்கா 2 எடுக்க முயற்சி எனக்கு தெரிஞ்சு. நேர்ல சரியான அடி. அவர் எதிர்பார்த்த அந்த அப்படின்னு கத்துற மாதிரி ஒரு அசத்தல் 6 வந்திருக்கு. ரொம்ப ரிமார்க்கபிளா ஆடி காட்டிட்டாரு. நல்ல யார்கர், வைட் யார்கர். பேட்டுக்கு க்ளோஸா பாட்டமேண்ட யூஸ் பண்ண பார்த்தாங்க பேட்ஸ்மேன்.
உள்ள வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. உள்ள போட்டிருக்காரு. வைட் யார்கர் போட்டிருக்காரு. டாஸ் பால். ஃபுல் டாஸாக விழுந்த பந்து ஷாட்ஸ் பைல தடுக்க முடியல. பேக்கப் வந்தார் வசந்த். ட்ரிபிள் தடுக்க சிங்கிள். நல்ல முறையில் வீசப்பட்ட தட்டி விட்டாரு தரையோட. இங்கிருந்து தடுப்பாளர் சேவகத்தை அனுப்ப நல்ல த்ரோ. ஃபாஸ்டான த்ரோ. ஐயோ ஃபாஸ்ட் அடிக்க பார்த்து அங்கு ஒரு வாய்ப்பு நழுவ விடப்பட ஓட்டங்களின் எண்ணிக்கை மேலும் ஒன்று உயர்கிறது. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 24. ஒரு விக்கெட் விட்டு அடுத்த நியூ பாலர் யோகேஷ். 12 பால் 32 தேவை. ஐயோ விக்கெட் மேலேயே வச்சாங்க. பாடியில பட்டிருக்கு. விக்கெட்டை பிடிக்க முடியல. சேஃபா வச்சுப்பாங்க. ஹிட்டர் ஸ்ட்ரைக்ல பார்ப்பாங்க. ஓட்டத்தினை பெறுகின்றனர். சரியா டைம் பண்ணல. ஃபுல் பவர் போடல ஆக்சுவலா பேட்ஸ்மேன். ஆஹா ட்ரிபிள் ஏ. வெளியேறுகிறார் மட்டையாளர். டபுள் பிரேக் த்ரூன்னு சொல்லுவேன் இந்த ஒரு விக்கெட்டோட வேல்யூவை. நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி ஸ்ட்ரைக்ல. சரியா படலையே. ஃபுல் பவர் போட முடியலையே. மீண்டும் விக்கெட் முகில் கைக்கு போயிருக்கு. விட்டு தரல முகில். கிரவுண்டே கத்துதுங்க. தோரவேல் டீமுக்காக. மாதவன் நான் ஸ்ட்ரைக். தொடையில பட்ட மாதிரி இருக்கு. டாட் பால். ஸ்டிக்கு ஒட்டி போட்டிருக்காரு. ஸ்டிக்ல இறக்க பார்த்திருக்காரு. விக்கெட் தெரியும். யாருக்க கிளம்பியாச்சு. ஆஸ்டம ஒட்டி விழுந்து பந்து. நேர்ல தடுக்க வாய்ப்பு இருந்துச்சு. குத்தி போயிருக்கு. அதுதான் பவுண்டரி. 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 29 ஆடி இருக்காங்க. லாஸ்ட் ஓவர் போட வசந்த் வந்திருக்காங்க. 6க்கு 27 தேவை. முதல் பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகி இருக்கு. அந்த ஃபுல்லர் பால். நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து. விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. முதல் பால் டாட் பிளஸ் ரன் அவுட். 5 பால் 27 தேவை. முதல் 6 எனக்கு தெரிஞ்சு ஈஸியா கிளியர் பண்ணி வரும். இல்லங்க அதையும் விட்டு தரலங்க. முடிச்சிட்டாங்க. சதீஷ் அங்க வந்து போட்டு அந்த கேட்ச் எடுத்து மாதவனோட விக்கெட்டும் பறி போயிருக்கீங்க. கார்த்தி ஆன் ஸ்ட்ரைக். 3வது பால். ரன் எடுக்கும் வாய்ப்பு கொடுக்காம போட்டிருக்காங்க. 4th 1 நின்னு எடுத்தாரு. தாவி பிடிச்சாங்க. மீண்டும் பிடிச்சாங்க. விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. எந்த கேட்சையும் மிஸ் பண்ணல. ஃபீல்டர் சப்போர்ட் நல்லா இருந்துச்சு. 26 தேவை. ஒரு ரன் கன்சீட் பண்ணிருக்காங்க. ஆஃப் தி போட்டி பாஸா போட்டிருக்காரு. 1 more remaining. அந்த ஒரு பால் லைனுக்குள்ள போட்டிருக்காரு. சோ தி மேட்ச் வின் பண்ணி இறுதி போட்டிக்கு என்ட்ரு ஆகுறாங்க துவரவயல் டீம். துவரவயல் கொஞ்சம் கேப்டன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஸ்டேட் 11 கேப்டன் பூபாலன் 2 நாள் தீவிர வலை பயிற்சியில் இருந்து தற்போது இறுதி போட்டியில் பூபாலன் தன் அணியை வெற்றி பெற செய்வாரா? இறுதி போட்டியில் நாடுகள் முழுதும் வரிப்புலி கொடி பறக்க வைத்து அழகு பார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதுள்ள திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம். விழாக்குழு சார்பாக